السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மாலை நேர வகுப்பினிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் மறுமை நாளில் பாவிகளின் அவல நிலைகள் என்கின்ற ஒரு தலைப்பில் நம்ம மறுமை நாள் சம்பந்தமாக கேட்ட பல விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்ற விதமாகவும் அதுபோல ஒரு சில குறிப்பான நிகழ்வுகளை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்ற அமைப்பிலும் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பினூடாக நம்ம படிப்பினை பெறுவதற்காக ஞாபகம் மூட்டிக்கொள்வதற்காக இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே அவன் வாழுகின்ற வாழ்க்கையுடைய முறைமையே மாறி இருப்பது ஒரே காரணத்தால் தான். மரணத்திற்கு பின்னால் மறுமை என்கின்ற ஒரு வாழ்க்கை உண்டு என்கின்ற ஒரே நம்பிக்கையால் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஏனையவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை விட எல்லா வகையிலுமே என்ன செய்கிறது, வித்தியாசப்படுவதற்கான பிரதானமான காரணமே அதுதான். எனவே எந்த அளவுக்கு எமக்கு மறுமை நம்பிக்கையும் மறுமை அச்சமும் எமது உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கிறதோ, எந்த அளவுக்கு நாம் அதை புரிந்திருக்கிறோமோ அதற்கேற்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கை முறை என்ன செய்துவிடும், மாறிவிடும். அது விரும்பியோ விரும்பாமலோ அந்த மாற்றம் நடந்தே ஆகும். நாம் மாற நினைக்காமல் இருந்தாலும் கூட பிறர் உணரக்கூடிய, அந்த நம்பிக்கை இல்லாத மக்கள் உணரக்கூடிய அளவிலான ஒரு மாற்றம் எங்கள்கிட்ட என்ன செய்யும், இருக்கும். நான் இந்த உலகத்திலே மரணிப்பேன், மறுமையில் எழுப்பப்படுவேன், விசாரிக்கப்படுவேன், எனக்கு சுவர்க்கம் நரகம் கூலியாக வழங்கப்படும் என்ற இந்த ஒரு அடிப்படையான நம்பிக்கையே அது ஆழ பதியாது விட்டாலும் கூட அந்த நம்பிக்கை இல்லாதவர் பார்க்கிற நேரத்தில் அது வாழ்க்கையில் என்ன ஒரு வித்தியாசத்தை உணர்வார். அவரது செயல்பாடுகளில் ஒரு வித்தியாசத்தை உணர்வார். அவரது கவலைகள் ஏனையவர்களுடைய கவலையை விட வித்தியாசமாக இருக்கும். அவரது மகிழ்ச்சி ஏனையவர்களுடைய மகிழ்ச்சியை விட வித்தியாசமாக இருக்கும். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 உதாரணங்களை சொல்லிவிட்டு இந்த மறுமையுடைய சப்ஜெக்டுக்குள்ளே நான் வரலான்னு நினைக்கிறேன். அதாவது தன்னிடத்தில் இழப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தன்மையை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு முஸ்லீம்கிட்ட பார்க்கலாம். இழப்பதில் மகிழ்ச்சி என்ன, அடுத்தவருக்கு கொடுக்கிறது, அடுத்தவருக்கு கொடுப்பது. இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் 100% மார்க்கம் என்ற அந்த நம்பிக்கையில் அவர் என்ன செய்கிறார், அதை கொடுக்கிறார். அது 1 கோடியாக இருந்தால் அவர் என்ன செய்கிறார், 2.5 லட்சத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். 100 கோடியாக இருந்தால் 2.5 கோடி என்ன செய்கிறார், அவர் கொடுக்கிறார். அப்படி என்றால் நம்பிக்கையுடைய விளைவு, அது நம்பிக்கையுடைய விளைவு. அதே போல் தனது அதாவது கவலைகள், வேதனைகள், சுமைகள் இந்த மாதிரி வார நேரங்கள் எல்லாம் அவசரமாக அந்த பிரச்சனையை விட்டு அவர் ரிலீஸ் ஆக முயற்சிக்கிறார். இல்லை, குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வரும், தலாக்க பயப்படுறாரு, அநியாயம் செஞ்சுருவோமோட்டு பயப்படுறாரு. அதே போல் குழந்தைகளுடைய விஷயத்தில் பயப்படுறாரு, அநியாயம் செய்து விடுவோமோ என்ன செய்கிறாரு, பயப்படுகிறார். இது போன்ற இரத்த உறவுகள் நிறைய அநியாயங்கள் செய்கிற சந்தர்ப்பத்தில் பகைச்சி விடணுமென்று அவரோட மனது தூண்டும். இருந்தாலும் நான் நாளை மறுமையில் தண்டிக்கப்பட்டுருவனோன்னு பயத்தில் சாதாரண மனிதர்கள் கூட, பெரிய தக்குவாண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரணமாக அச்சம் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விஷயங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க, நான் குற்றவாளியாக போய்விடுவேனோண்டு. அதே போல் ஒரு தொழில் என்று வருகிற நேரத்தில் கூட ஹராமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அளவிலான ஒரு ஹராமுக்கு போகிறதுக்கு அவர் என்ன செய்வார், பயப்படுவார். நான் மறுமையில என்ன தண்டிக்கப்பட்டு விடுவேனோ, குற்றவாளியாகி விடுவேனோ ஒன்று அவர் பயப்படுறார். தன்னோட வாழ்க்கையில் அதாவது 5 நேரம் பள்ளிக்கே வராதவராக இருந்தாலும் சரி, ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மாவில் நிற்பதற்காக தன்னோட நேரங்களை என்ன செய்கிறாரு, அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் எதன் காரணமாக நம்பிக்கை. தன்னோட வாழ்க்கையில் இபாதத்துகளில் பெரிய கவனம் இல்லாதவர் கூட, தொழுகையில் பெரிய கவனம் இல்லாதவர் கூட ரமதான் வாருகிற நேரத்தில் ஒரு தராவியில் இருந்துடும், ஒரு ஃபஜ்ரில் இருந்துடணும், ஒரு 27 இரவுலாக போய் என்ன செஞ்சிடணும், தொழுதிடணும் என்ற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அவரிடத்தில் வருவது கூட எதனால் வருதுன்னா நம்பிக்கையுடைய விளைவு. அவருடைய நம்பிக்கையுடைய விளைவாகத்தான் அவைகளாக என்ன செய்கின்றன, ஏற்படுகின்றன. எனவே மறுமை நம்பிக்கை தான் எமது அதாவது வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் வித்தியாசமாக அமைந்து விடுவதற்கு பிரதானமான காரணம். அந்த வித்தியாசங்கள் சில பொழுது எங்களுக்கு தெரியாமல் இருக்கல, நாங்கள் உணராமல் இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் வெளியிலிருந்து பார்க்கின்ற ஒருவருக்கு அது என்ன செஞ்சிடும், அது புரிஞ்சிடும். சாதாரணமாக
பெரிய மார்க்க பிரச்சாரங்கள் மார்க்க விளக்கங்கள் இல்லாத சில பொதுமக்கள்கிட்ட சில மார்க்க அடிப்படைகள் இருக்கு, மார்க்க விளக்கத்துடைய சில அடிப்படைகள் இருக்கு. அது கூடாதாமே, இது கூடுமே அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த விளக்கத்தினூடாக அவங்க என்ன செய்வாங்க, வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த விளக்கமே அது மாற்றம் தான். இப்போ இஸ்லாமிய சமுதாயத்தில் தற்கொலை என்பது குறைவு. எதன் காரணமாக ஏற்பட்டது? மார்க்கம் ஏற்படுத்திய ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தில் ஏற்படுது. என்னதான் ஒரு முஸ்லீம் அதாவது ஷிர்க்கு போன்றவைகளில் ஈடுபட்டு விட்டாலும் அவர் சிலை என்ன செய்ய மாட்டான், எல்லாமே சிறுக்கண்டா ஒன்று தான். ஆனால் ஒரு சிலையை என்ன செய்ய மாட்டான், வணங்க மாட்டான். ஒரு சிலையிட்ட போய் அதாவது சிரம்பணிய மாட்டான். ஒரு சிலையை வந்து இந்த மாதிரி போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்னன்னா அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி என்ன செய்கிறாரு, சிறப்பான தீர்ப்பு வழங்கிட்டு வெளியே உள்ள அதாவது என்னது காகங்கள் பறவைகள் என்ன எச்சமிட்டு போகக்கூடிய அதை தொடச்சி போட்டு வணங்கிட்டு போகிறார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய சிந்தனையாக இருந்தாலும் சரி, அவருக்கு அந்த நம்பிக்கை என்ன செய்யலை, அவருடைய இதை அந்த மரபு வழியாக அவர் நம்பி வரக்கூடிய விஷயத்தில் இந்த மாற்றத்தை என்ன செய்யலை, ஏற்படுத்தலை. ஆனால் ஒரு முஸ்லீம் எவ்வளோ பெரிய அதாவது அறிவில் குறைவானவராக இருந்தாலும் சரி, அவனோட பகுத்தறிவு என்ன செஞ்சுட்டு பாதுகாக்கப்படுது. எல்லாரையும் சொல்லாது விட்டாலும் அடிப்படையான நம்பிக்கை இருந்தால் அதை என்ன செஞ்சிருது, வந்து விடுகிறது. எனவே நாம் எப்பயும் தெரிந்து கொள்ளணும், மறுமை நம்பிக்கை என்பது 100%, 80%, 70%, 50%, 60% எப்படி இருந்தாலும் ஒரு முஸ்லீம் என்று வருகிற நேரத்தில் அந்த நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யும், செல்வாக்கு செலுத்தும். அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லீமாக பிறக்கிற நேரத்தில் அந்த ஃபித்ரால் அது இருப்பதனால அவன்கிட்ட நிறைய மாற்றங்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்வார்கள், உணர்வார்கள். இப்போ முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் ஒரு தடவை வந்து என்ன பள்ளிக்கு அது அவர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு முறை வாரது என்பது அவர்களுக்கு பெரும் போராட்டமாக இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா 5 நேரம் வாரது என்ன சர்வசாதாரணமாக நம்ம பயானில் கண்டிப்பு 5 நேரம் வராமிக்கிறீங்களேன்னு கண்டிப்பு பண்ணுவீங்களே, 5 நேரம் தொழாமிக்கிறேன்னு கண்டிச்சா அதை ஏற்றுக்கிறா ஒரு முஸ்லீம். எந்த முஸ்லீமும் சொல்லலாம் 5 நேரம் நீங்கள் இப்படி வர சொல்கிறீங்களேன்னு எந்த முஸ்லீம் திருப்பி என்ன செய்யறதில்லை. வராத முஸ்லீம் கூட சரிதான் நான் போகாமிக்கிறேன் பிள்ளைதான் என்று தான் தொழுகை விஷயத்தில் அவன் நினைக்கிறானே தவிர ஒரு நாளைக்கு 5 நேரம் என்னை வர அது ரமதான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 நேரம் வந்து நம்ம இஷாவுக்கு போகிறோம் என்ன செய்கிறோம், அதாவது வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை கூட அவன் எப்படி ஏற்றுக்கிறான்னா நம்பிக்கையின் பின்னணியில் தான் அவன் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். திருமண விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஸோ வாழ்க்கையுடைய விஷயத்தில் ஒரு முஸ்லீம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாழ்கிறான் என்றால் அந்த மறுமை நம்பிக்கை அவன்கிட்ட அடிப்படையாக இருக்கிறது என்றால் அது கூட பெரிய செல்வாக்கு தான். அது கூட அவனோட வாழ்க்கையில் மாற்றம் நம்ம உணராமல் இருப்போம். வெளியிலிருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு என்ன அது அந்த உணர்வு என்ன செய்யும், விளங்க விடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மறுமை நம்பிக்கை இருந்தும் கூட நம்ம இங்கே வந்து அதாவது காஃபிர்களுடைய செய்திகள் அல்லது நிரந்தர நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டவுடைய செய்திகளை பற்றி பேசலை. ஏன்னா அது நமக்கு எல்லாருடைய நிலையும் மறுமையில் அதை பற்றி பேசத்தான் நம்ம பாவிகள் பேசுகிறதுனால இதில் அதாவது எங்களுடைய இலக்கு என்னென்னா முஸ்லீமாக இருந்து கொண்டு பாவம் செய்து பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையில் அவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி தான் என்ன செய்ய வரும், நம்ம இதில் பேச போகிறோம். அப்போ இதில் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நேற்று நம்ம அந்த பாவிகளுடைய உலக நிலை இறுதி நிலை எப்படி என்ன செய்யும் இருக்கும் என்று பார்த்தோம். மறுமையுடைய இடத்துல அவர்கள் வருவார்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த சிந்தனையில் அவர்களுடைய நிலையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கமும் உண்டு நரகமும் உண்டு. என் நம்பிக்கை என்ன, முஸ்லீமாக ஒருவர் மரணித்து விட்டால், ஏகத்துவத்தில் அவர் மரணித்து விட்டால், இணை வைக்காமல் மரணித்து விட்டால், ஈமானில் மரணிச்சிட்டார்னா அவருக்கு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு. எப்படி சிலருக்கு அதாவது எனக்கு நரகம் கிடைக்குமா இல்லையா என்ற அச்சத்தில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சில நேரம் அல்லாஹ் தஆலா மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான், இல்லை என்றால் தண்டிச்சுட்டு சொர்க்கத்துக்கு என்ன செய்வான், அனுப்புவான். அப்போ எனவே ஒரு முஸ்லீமாக வாழுகின்ற நேரத்தில் இந்த 2 நிலை இருப்பதனால அவனிடத்தில் பதட்டம் என்ன செய்யும், ஆசை கலந்த பதட்டம் அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும், ஆசை கலந்த பதட்டம் இருக்கும். ஒரு இறை நிராகரிப்பாளனை பொறுத்த வரைக்கும் தான் நிராகரித்து விட்டேன் இருக்கும். ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம். அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலும். ஆனால் அவனுக்கு நிச்சயமாக என்ன தெரியும், மன்னிப்பு என்ன செய்யாது, இங்கே இல்லை. இணை வைப்புக்கு மன்னிப்பு என்பது என்ன இல்லை. மற்ற ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பாவியாக மரணிக்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் அப்படின்னா ஒரு பதட்டம். நமக்கு சொர்க்கம் நரகம் இந்த 2ல் உண்டு கிடைக்கும். ஒன்றில் அல்லாஹ் தஆலா என்னை மன்னித்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான், அல்லது நரகத்தில் தண்டிச்சுட்டு என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பது உண்மையிலேயே ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து விட்டு மறுமையில் எழுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய பதட்டமான சூழ்நிலை அது. இந்த நாளை மறுமையில் அவனுடைய நிலை என்ன, என்னை அல்லாஹ் தஆலா எப்படி என்ன செய்ய போகிறான், என்ன மாதிரி என்னை விசாரிக்க போகிறான், எனக்கு இது கிடைக்கணும்ன்ற ஆசை அவனை என்ன செய்யும் கலந்துருக்கும். இப்போ இந்த இடத்துல அதாவது ஒரு முஸ்லீம் எப்பொழுது வந்து அதாவது அந்த நரகம் சுவர்க்கம் என்பதில் ஒரு போராட்டமான ஒரு இடத்துக்குள்ளே தள்ளப்படுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே போராட்டத்தில் தான் இருப்பாங்க.
முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காவிர்களாக இருந்தாலும் சரி, அதுபோல் என்ன நன்மையில் உச்சகட்டமானவர்களாக இருந்தாலும் சரி, நன்மையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பதட்டம் அவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த பதட்டத்திலிருந்து நிம்மதி கிடைக்கும் என்பது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நான் அந்த பட்டியலில் இருப்பேனா இல்லையான்னு தெரியாதே. நான் அந்த பட்டியலில் இருக்கிறேனா இல்லையான்னு என்ன தெரியாது. அப்போ அப்படியான கட்டத்தில் இந்த சிச்சுவேஷன் என்ன? இப்போ நான் அங்கே போகிற நேரத்தில் நான் அந்த பட்டியலில் இருப்பேனா இல்லையா என்பது தெரியாததுனால தான் அந்த பதட்டம் எனக்கு என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. இல்லை என்றால் அடிப்படையில் எங்களை நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு முஸ்லீம் அதாவது நன்மையும் தீமையும் சமமாகின்ற அளவுக்கு வருகிறானோ, சமமாகின்ற அளவுக்குண்டா 10 நன்மை 10 தீமை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தஆலாவோட சில 5 நன்மைகள் அதாவது எத்தனையோ தீமைகளுக்கு ஈக்குவலாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லது எத்தனையோ சின்ன சின்ன அதாவது கடுமையான பாவங்கள் எத்தனையோ நன்மைக்கு ஈக்குவலாக என்ன செய்யலாம், இருக்கலாம். எப்படி அல்லாஹ்விடத்தில் சமமாகிவிட்டால் இந்த சமமாகிற நிலை கூட ஒரு மனிதன் தப்புவதற்கான எல்லா விதமான சந்தர்ப்பமும் இருக்கிறது. இதுக்கு அடுத்த கட்டம் 50 பாவம் 51 பாவம் 50 நன்மை என்று இருக்குமே. அதான் ஒரு பாவத்தால் மிகச்சிறுவானே, ஒரு பாவத்தால் அவனுக்கு அதிகம் என்று வந்து விடுமே, இவனுடைய நிலை தான் இந்த இடத்துல என்ன, அதாவது மிகவும் ஆபத்தான நிலை. அல்லாஹு தாலா அவர்களையும் என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். அவர்களையும் அல்லாஹு தாலா என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். ஆனால் அவனுடைய நிலை என்ன, நரகத்துக்குரிய தகுதிக்கு அவனை என்ன செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய பார்வையில் நரகத்துக்குரிய, அதாவது அல்லாஹு தாலா அவனை நரகத்தில் போட்டால் அல்லாஹ் நீதியாகவே என்ன செய்யறான், போடுறான். மற்றவைகளுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், மற்றவைகளுக்கு அல்லாஹ் தாலா வாக்களிச்சிட்டான். இந்த 50 தாண்டி விட்டால், அதை அரைவாசி தாண்டி விட்டால் அது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஹக்கை தன்னோட வைத்திருக்கிறான். நான் நினைச்சா என்ன செய்யும், அவனை மன்னிக்கலாம், நினைத்தால் என்ன செய்யலாம், நான் அவனை தண்டிக்கலாம் என்கின்ற நிலை சொல்றாங்க. இந்த அடிப்படையில் தான் நிறைய அறிஞர்கள் இந்த செய்திகளை பார்க்குறாங்க. சிலர் அதனுடைய நன்மையை பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நன்மை இல்லை, அந்த செயலை யார் அந்த இடத்துல செஞ்சிருந்தாலும் அது கிடைக்கும்ன்றாங்க. எது 50 விதமான பாவம் செஞ்சுக்கிற ஒரு மனிதர் போறார், ஒரு விபச்சாரி போறா, அவன் என்ன செய்யறான், அதாவது ஒரு 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 பாவி போறாரு, அவர் ஒரு நாய்க்கு என்ன செய்யறாரு, கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார், கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அவரை மன்னித்தான் என்று வருது. இவர்களை பற்றி இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, 50 வீத பாவம் அவர் என்ன செய்திருக்கிறார், 50 வீதமான நன்மையும் செய்திருக்கிறார். இந்த ஒரு நன்மை தான் அவரை என்ன செய்யுது, அந்த பாவங்களை விட கூடுதலான ஒரு நன்மையாக என்ன செஞ்சிருது, மாற்றி விடுகிறது. இந்த மாதிரியான செய்திகள் இருக்க நம்ம படிச்சுக்கிறோமே. வீதியில் போகிற நேரத்தில் அதாவது ஒரு தடையாக இருந்த ஒரு கிளையை எடுத்து போட்டதுனால ஒருத்தர் என்ன செஞ்சார், சொர்க்கம் நுழைந்தார் அப்படின்னு வருது. இதை பல அறிஞர்கள் இப்னு ஹஸம் போன்ற அறிஞர்கள் அந்த செயலுக்கான சிறப்பாக இது என்ன செய்யலை, சொல்லப்படலை. சின்ன நன்மையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாக பார்க்கக்கூடாது. காரணம், நமது அந்த 50 அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற நன்மையாக அதை என்ன செய்யலாம், இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அது சொல்லப்பட்டது. அதாவது வீதியில் கிளையை அகற்றுதல் என்பதற்கான சிறப்பாக அதை என்ன செய்யலை, அது சிறப்பு. ஆனால் அதுக்காக மாத்திரம் என்ன செய்யலை, அது சொல்லப்படல். எந்த நன்மையாக இருந்தாலும் உங்களுடைய தீமைக்கு அடுத்த கட்டமாக அதை சேர்க்க முடியுமா என்று அதை என்ன செய்யுங்க. எந்த அதாவது வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எந்த ஒன்றையும் நீங்கள் தரம் குறைந்ததாக பார்க்க வேண்டாம். ஹதீஸ், ஒரு பெருமதியற்றதாக எந்த நன்மை என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். அப்படின்னா ஒரு மனிதன் சின்ன சின்ன நன்மைகளாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பல உதாரணங்கள் தான் அது. வீதியில் கிளை அகற்றுறது, அதே போல் என்ன வீதியில் அசுத்தங்கள் அகற்றினது, அதே போல் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தது, பூனைக்கு உணவு கொடுத்தது, இப்படி சொல்லப்படுகின்ற எல்லா செய்திகளுமே அந்த குறிப்பிட்ட செயலுக்கு மாத்திரமல்ல, அந்த சிறப்பல்ல. நீங்கள் எந்த நன்மை செஞ்சாலும் சரி, நீங்கள் 50 விதமான தீமை இருக்கோங்கள, இது உங்களை என்ன செஞ்சிடலாம், காப்பாற்றி விடலாம். அதனால நீங்க கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து அடுத்த சகோதரனுக்கு ஊற்றி விடுவதாக இருந்தாலும் குறைவாக பார்க்க வேண்டாம். அடுத்த வீட்டுக்கு நீங்க ஒரு குழம்பை கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, குறைவாக என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். அதே போல ஒரு ஈத்தம்பழத்தை தர்மம் செய்வதை கூட நீங்க குறைவாக என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு வாரத்துக்கு காரணம், நம்ம நாளை மறுமையில அதாவது அல்லாஹ்விடத்துல தப்புறதுக்கான இறுதி நிலை என்னன்னு சொன்னால் அரைவாசிக்கு அரைவாசியாக சமமாக இருப்பது. ஏன்னா நம்ம படிச்சுக்கிறோம் குர்ஆனில் அம்மாமன் ஹஃபத் மவாசினு, அதே போல் அம்மாமன் சக்குலத் மவாசினு, இது படிச்சுக்கிறோம். என்ன இடைத்தட்டு நன்மை தட்டு பாரமாகினால் அவர் சொர்க்கம், அது குறைந்தால் அவர் நரகம். அப்போ சமமாகிற நேரத்தில் ரெண்டுக்கும் இல்லாத இடத்துல அவர் என்ன செய்கிறார், வரார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன அவர்களை மன்னிக்கிறேன் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது.
அப்போ நம்ம ஒரு நன்மை செஞ்சிட்டோம்னு சொன்னால் 51 ஆகிட்டேன்டா நம்ம தப்புகின்ற கூட்டத்தில் வாரதுன்னு செஞ்சிடும், நிச்சயமாகிடும். எனவே அந்த குறிப்பிட்ட நன்மைக்குரியதில் எல்லா விதமான நன்மைக்குரியது. இந்த எல்லா நிலைகளிலும் இதுக்கு அடுத்த நிலை, இப்போ சமமாகுவது அது ஒன்று அதிகமாக இருந்தால் அவர் வாக்களிக்கப்பட்ட பட்டியலில் இருக்கிறார். சமமாகிவிட்டால் அல்லது சமம் என்பதை தாண்டி விட்டால் ஒரு பதட்டமான ஒரு நிலை என்ன செய்யுது, அதிகரிக்குது. இப்போ நபிமார்களில் இருந்து நிரந்தர நரகவாதிகள் வரைக்கும் மறுமை நாளில் பதட்டத்தோடு தான் இருப்பார்கள். ஆனால் பதட்டத்திலே ஒரு வேதனையான பதட்டம் என்னன்னு சொன்னால், சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது என்று எனக்கு கிளியராக இருக்குது. ஆனால் நரகமா சொர்க்கமா என்ற ஒரு தடுமாற்றம் வர்றது எவ்வளோ ஒரு மனிதனுக்கு ஒரு போராட்டமான நிலை. அதாவது நிரந்தர நரகம் என்பது ஒரு மனிதன் அதாவது தன்னை அழித்து கொண்டு அவன் துடிச்சு போகிற ஒரு நிலை. ஆனால் எனக்கு சொர்க்கமும் சந்தர்ப்பம் இருக்குது, நரகமும் சந்தர்ப்பம் இருக்குது. எனக்கு அந்த ஒரு நன்மை இல்லாமல் போயிட்டேன்ற கை சேதம் இருக்குது. அந்த ஒரே ஒரு நன்மை இல்லாமல் போய்விட்டேன்ற கை சேதம், எனது நன்மையிலிருந்து எடுக்கப்பட்டு புறம்பேசியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கை சேதம். 50-50 என்று இருக்கிறது கூட எதுக்கு போகிறோம், அது இருக்கும். நம்மகிட்ட எடுத்து கொடுக்கப்பட்ட நன்மைகளுக்கு பிறகுதான் அது என்ன செய்யும், இருக்கும். நம்ம செய்த எல்லா நன்மையுமா இல்லை, எங்களில் கபூல் செய்யப்பட்ட நன்மை தான் அதில் என்ன செய்யும், இருக்கும். அதுலேயும் புறம்பேசியவர்கள் அப்படி என்று சொல்லி நம்ம தவறுகள் செஞ்சிருந்தா அவைகள் எடுக்கப்பட்ட பின்னால் உள்ளதுதான் இருக்கும். அதுலேயும் ஒன்று குறைஞ்சதுண்டா. எனவே இந்த பதட்டம் இருக்கிறது. இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய இந்த 3 கட்டமான விஷயம் குர்ஆனில் மிக தெளிவாக என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. ஹதீஸ்கள் ரசூலா மிக தெளிவாக இந்த பதட்டமான நிலையை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மறுமையுடைய விசாரணையை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமையுடைய விசாரணை என்பது 3 விஷயங்களை கொண்டிருக்கும். அது பொதுப்பண்பு. மறுமையுடைய விசாரணை பொதுப்பண்பு 3 விஷயங்களை கொண்டிருக்கும். ஹதீஸ்களை பார்க்குறோம். ஒன்று, எல்லோருக்கும் விளங்குற மாதிரி விசாரணை என்ன, உலகத்தில் நம்ம ஒரு 50,000 பேர் இருந்தாலே கடைசி வரைக்கும் என்ன செய்யாது, விளங்காதுன்னு யோசிப்போம். இதில் பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான மக்கள் என்ன இருக்கலாம். அவ்வளவு மக்களும் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் நம்மளோட விசாரணை என்ன செய்யும், விளங்கும். நம்மளோடு வாழ்ந்தவர்களுக்கு, நம்மளோடு இருந்தவர்களுக்கு, குடும்பம் அப்படி என்றது மட்டுமல்ல, உலகத்துக்கே என்னது, அதாவது உங்களில் மறையக்கூடிய எதுவுமே என்ன செய்யாது, மறுமை நாளில் மறையாது. உங்களில் மறையக்கூடிய எதுவுமே மறுமை நாள் என்ன செய்யாது, மறையாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். முதல் விஷயம். இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், அனைவருக்கும், அதாவது இந்த அனைவருக்கும் கேட்கும் என்பதில் முதலாவது வரியில் உள்ளவருக்கும், இடையில உள்ளவருக்கும், கடைசியில் உள்ளவருக்கும் சரிசமமாக என்ன செய்யும், அந்த விசாரணை என்ன செய்யும், விளங்கும். அந்த அளவுக்கு பகிரங்கமான ஒரு விசாரணையாக அதை என்ன செய்யும், இருக்கும். இரண்டாவது மறுமையுடைய விசாரணையில் ஒரு அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், அந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும், அதாவது மனிதன் ஆதாரங்கள் எதுவுமே நிராகரிக்க முடியாத அமைப்பில் அவனது அத்தனை செயல்பாடுகளும் முன்னால் என்ன செய்யும், கொண்டு வரப்படும். எப்படி வருதுன்னா, அதாவது வஜது மா அமிலு ஹாதிரன், வணங்கிட்டா, அவர்கள் செய்த அனைத்தையும் அங்கே காண்பார்கள் என்றால் எழுத்தில் காண்பேன். நம்ம நவீன காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் அது எழுத்தில் காண்பாங்கன்னு மட்டும்தான் புரியவும் கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லா செயல்களையும் நம்ம எல்லா ஃபார்மேட்லேயும் பார்க்க முடிஞ்ச இடத்துல இருக்கிறோம். இப்போ ஹோலோகிராம்ட காலத்தில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போகிற நேரத்தில் எங்களுடைய செயல்பாடை நாங்களே முன்னால் என்ன முழு வடிவத்தில் பார்க்க முடிந்த ஒரு காலம் கூட என்ன செய்யலும் வரலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலம் என்றா இறைவனிடத்தில் எப்படி இருக்கிறது, அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும். அதனால் அவர்கள் செய்த அனைத்தையும் முஹ்தரன் என்றால் கொண்டு வரப்பட்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள், கொண்டு வரப்பட்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள். எங்களுடைய செயலை எங்களோட வடிவத்தில் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். எங்களுடைய செயலை அந்த வடிவத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ அல்லாஹ் தஆலா அது எந்த அமைப்பில் காட்டப் போகிறான் எங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தெரியாது. அதனுடைய வடிவத்தை நம்ம கற்பனையும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றுடாமல், சிறியதுடாமல், பெரியதுடாமல் அத்தனை விசாரணைகளும் அங்கே என்ன செய்யும், இருக்கும். எது இல்லாமடா நம்ம மன்னிக்கப்பட்ட பாவங்களும் இருக்கும். ஏன் மன்னிக்கப்பட்டதா இல்லைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த இடத்துல தான் என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா இவைகளை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவான். அப்பதான் இவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விசாரணையாக அந்த விசாரணை பகிரங்கமாக இருக்கும், அனைவரும் கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சிறியதோ பெரியதோ ஒன்று இல்லாமல் அனைத்துமே என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படக்கூடியதாக அந்த விசாரணை என்ன செய்யும், இருக்கும். எல்லா அந்த செயல்பாடுகளையும் நம்ம வடிவமாக என்ன செய்வோம், காணுவோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சிலரை திரையிட்டு என்ன செய்வான், மறுமையில விசாரணை செய்வான். திரையிட்டுன்னு சொன்னால் இந்த விசாரணைகள் யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. விசாரணைகள் யாருக்குமே தெரியாது. இவர்கள் யாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தவர்கள்,
இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தவர்கள், ஒரு முஸ்லிமுடைய பலகீனத்தை மறைத்தவர்கள், அவருடைய மானத்தை மறைத்தவர்கள், அவர்கள் அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான்? அவர்களை மறைப்பான். அப்படின்னா ஒருவருடைய குறையோ மானம் சம்பந்தப்பட்ட விஷயமோ எங்களுக்கு வருதென்றால் நாளை மறுமையில் திரை தான் எங்களுக்கு என்ன செய்யணும்? கற்பனைக்கு வர வேண்டும். இவரு கூட பதறுவாருன்னு ஹதீஸ்ல வருது. இவரு கூட திரை மறைப்பில்லாத விசாரணையே ஒரு மனிதனால நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதை விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த உலக விசாரணை அல்ல. உலக விசாரணையை பொறுத்து அவருக்கு 4 விஷயம் மறந்துடலாம், அவர் 4 விஷயம் என்ன அதை தெரியாமல் போகலாம், சரியான முறையில் புரியாமல் இருக்கலாம், அப்படி இல்லைங்க. அனைத்தையும் அல்லாஹ் தஆலா தெரிந்து வைத்திருக்கிறான். அந்த ஒரு உச்சகட்ட பதட்டத்தில் ஒரு ரஹ்மத்து கிடைத்த ஒரு மனிதராக யார் இருப்பார்னா திரைக்கு பின்னால் விசாரிக்கப்படுறவர். சிலருக்கு அல்லாஹ் திரையிட்டு தனியே எடுப்பான், அல்லாஹ் தஆலா தனியே எடுத்து விசாரிப்பான். இவரும் பதறுவார்னு ஹதீஸ்ல வருது. அப்போ பாருங்க, உண்மையை சொல்ல போனால் உலகமே பார்க்காமல் தனியே ஒருவர் விசாரிக்கப்படுவது என்பது விசாரணை பலமாக இருந்தாலும் கடுமையாக இருந்தாலும் இறைவனுடைய ஒரு ரஹ்மத்தொண்டு அங்கே என்ன செய்யுது? நம்மளை திரையிட்டு விசாரிக்கப்படுறதுல விளங்குது. அந்த விசாரணையில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்டா, யுஅர்ரிஃபுஹு, இந்த பாவம் இந்த பாவம் என்று அல்லாஹ் குறித்து அவனுக்கு அடையாளப்படுத்தி கொண்டே வருவான். இது ஞாபகம், அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுவான். அப்போ அவர் முடிவெடுப்பாராம், அன்னஹு ஹலக், நான் அழிந்து விட்டேன், நரகம் தான் என்ற ஒரு முடிவுக்கு அவர் வருவார். நான் முடிஞ்சுது, இதோட நான் அப்படிப்பட்ட பாவங்கள் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துவான். அப்படின்னா அந்த ஒரு பதட்டமான ஒரு நிலை அவருக்கு இருக்கும். அப்படி ஒரு பதட்டமான நிலை அவருக்கு இருக்கும். அதனால தான் என்ன இங்க இடத்துல அல்லாஹ் தஆலா அவரை விசாரிக்கிறேன்னா ஹிசாபன் யசீரன், ஹிசாப் யசீரன்டா இன்னமா ஹுவல் அர்த். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னமா ஹுவல் அர்த். அர்த்னா எடுத்து காட்டப்படுதல், இதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்க இதை செஞ்சா என்று எடுத்து காட்டப்படுதல். அல்லாஹ் தஆலா முனாக்கஷா பண்றதில்ல, இப்படி சொல்றதும் அவர் மறுக்கிறதும் ஒரு கேக் அல்லாஹ் தஆலா அப்படி அல்ல. அர்த் விளங்கிட்டா? அல்லாஹ் தஆலா அதை ஞாபகப்படுத்தி கொண்டே வருவான். இவருக்கு ஞாபகம் வர 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 அவர் தான் அழிந்து விட்டேன் என்ற ஒரு பதட்டமான ஒரு நிலைக்கு அவர் என்ன செய்வார்? திரை மறைவில் விசாரிக்கப்படுகின்றோம். இப்போ மற்றவர்களுடைய மானம் மரியாதை என்கின்ற விஷயங்கள் வருகிற நேரத்தில் ஏதோ ஒரு நியாயத்தை சொல்லித்தான் நாம் என்ன செய்வோம்? அதை பற்றி பேசுவோம். எதையாவது ஒரு நியாயத்தை சொல்லித்தான் அதை பரத்துவோம். ஏதோ ஒரு நியாயத்தை சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு என்ன சொல்லுவோம்டா, நமக்கே அடுத்தவங்களோட தேவையில்லா வேலை, மறுமையினால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? நம்ம திரை என்று விசாரிக்கப்படும். பேசி முடிஞ்சதில்லை, பேசி முடிந்த பின்னால் நமக்கு ஏன் தேவையில்லாத வேலைன்றது அடுத்த ஒரு சிந்தனையில் போட்டுறது. அவர் நல்லவரா கெட்டவரான்னு எங்களுக்கு தெரியாதுன்றது. இதே போதும். இதே ஒரு ஆளை பற்றி செய்கிற விமர்சனம், அவர் நல்லவர் தான், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது. நீ சொல்லணுமா? தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஏன் நீ சொல்லணும்? அப்படின்னா நீ விமர்சிக்கிறான்னு அர்த்தம். எதுவும் அவர் நல்ல மனிதராகத்தான் நான் என்ன செய்யறேன் பார்க்கிறேன். இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது? லா உஸக்கி அலல்லாஹி அஹதா. நாம அல்லாஹ்வுக்கு மேல வேற யாரையும் என்ன செய்ய மாட்டோம், சுத்தப்படுத்த மாட்டோம். அது எங்கள்கிட்ட நம்பிக்கையில இருக்கணும். ஆனா ஒரு மனிதர் நல்லவர் என்று சொல்ற செய்து உள்ரங்க எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் என்ன? சொல்லிட்டு உள்ரங்க நமக்கு தெரியாதுன்ற, உள்ரங்க ஒத்தனுக்கு தான் தெரியாது. நீ என்ன அல்லாஹ் நினைச்சா அவனோட பேசிட்டு இருக்கிறோம், உள்ரங்க யாருக்குமே தெரியாது. நீ அதை ஏன் சொல்றாய் என்றா அவனுக்கு என்ன செய்யட்டும், ஒரு டவுட்டு வரட்டும், ஒரு விஷயத்தை வைக்கட்டும் என்றது. இது நமக்கு தேவையே இல்லை. அப்போ நம்ம ஒரு மனிதன் அது பேசுவதற்கு எப்ப ரைட் இருக்குமெண்டா, கணவன் மனைவியாக இருந்து வழக்கு வருது, கணவன் மனைவியாக இருந்து வழக்கு வருது, அந்த நேரத்தில் குற்றம் சாட்டுவதற்கு அதான் அனுமதி உண்டு. அதுவும் அவர் நாளை மறுமையில் என்ன செய்வார்? விசாரிக்கப்படுவார். இந்த உலகத்தில் சாபம் என்று பிரிஞ்சு விட்டாலும் சரி, ஒரு தந்தை மகன் என்று வார டைமில் விசாரணைக்காக திருத்துவதற்காக சில உரிமைகள் உண்டு. அது பகிரங்கப்படுத்துறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு நீதிபதியாக இருந்தால், ஒரு அரசு ஆளக்கூடியவராக இருந்தால் அவர் விசாரிப்பதற்கான உரிமை அவருக்கு என்ன உண்டு. இது போன்ற சில விதிவிலக்கான இடங்களை தவிர அடுத்தவர்களுடைய மானம் என்பது நம்ம கவனமாக இருக்கணும். மார்க்கத்திட பேரில் மானத்தை என்ன வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தனக்கு கொள்கையில் சரியில்லை, தனது அக்கைதால சரியில்லை, அல்லது வழிகட்ட எதுவாக இருந்தாலும் அடுத்தவருடைய மானம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுவீங்க? அது எப்படிப்பட்ட நபராக இருந்து விட்டும் போகலாம். மார்க்கத்தில் சரிபில பேசலாம், இது வழிகேடா குஃப்ரான்னு பேசலாம், இது பிதாத்தா சுன்னாவான்னு பேசலாம். அவரை பற்றி பர்சனலான அவருடைய தனிப்பட்ட ரீதியாக பேசுவதற்கான எந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை. சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்யணும் என்ற பெயரில் என்னது பேசுறது, சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்யணும் என்ற பெயரில் அவர் எதை பகிரங்கமாக சமுதாயத்துக்கு செஞ்சாரோ, அவர் எதை பகிரங்கமாக தனக்கு என்ன செஞ்சாரு அவரை பேசலாம். அவர் பகிரங்கமாக பேசுகிறார், பகிரங்கமாக எழுதுகிறார், மக்களுக்கு மத்தியில் அவர் விரும்புகிறார், அது பரவணும் என்று அவர் என்ன செய்யறாரு, பரவணும் என்று விரும்புகிறார், அவரே பிரச்சாரம் செய்கிறாருன்னா அவரை பற்றி என்ன செய்யலாம், நம்ம பிழை சரியன்னு என்ன செய்யலாம் பேசலாம். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பிழை சரியன்னு பேசலாம், மற்றபடி கூடாது. ஆனால் இப்படி இந்த கூடாது என்பதில் பேணுதலாக இருந்த ஒரு மனிதர் மறுமை நாளில் விசாரிக்கப்படுறார். இதில் பேணுதலாக இருந்தவர்
அதில் எதுவும் சொல்லாதவர், அவருக்கும் ஒரு பதட்டம் அவர் என்ன செய்கிறாரு, அடைகிறார். உள்ளம் ஒரு கொதிக்கக்கூடிய நிலை அடைகிறார். அல்லாஹ் தாலா அதெல்லாம் விசாரிச்சுட்டு இறுதியாக, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இந்த பாவங்கள் அனைத்தையும் நான் உலகத்தில் உனக்கு மறைச்சி வந்தேன், வேற யாருக்கும் என்ன செய்யலை, விளங்காத மாதிரி மறைச்சேன். இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன், மறைக்கிறேன், உன்னோட பாவங்களை மன்னித்து விட்டு நீ சொர்க்கம் என்ன செய்யலாம், போகலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். இதை விட ஒரு கீலதுகுலில் ஜென்னா, ஒரு உலகத்திலையும் மறுமையிலே ஒரு மனிதன், ஒரு முஃமினானவன் கேட்கக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சியான வார்த்தை உதுகுலில் ஜென்னா, என்ன, சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்பதுதான். நீங்கள் எவ்வளோ சந்தோஷமான வார்த்தைகளை கேட்டு விட்டாலும் சரி, இப்படி ஒரு சந்தோஷமான வார்த்தை என்ன செய்யலாம், கேட்கல. யாரிடமிருந்து? அல்லாவிடமிருந்து. அல்லாவிடமிருந்து நம்ம உலகத்தில் என்ன கஷ்டம், அதாவது வேதனைகள், துன்பங்கள், அது இதன் எல்லாம் அனுபவித்த பின்னால் இறுதியாக நம்ம கேட்குற வார்த்தை உதுகுலில் ஜென்னா, சொர்க்கத்திற்கு நுழையிற வார்த்தை கேட்டால் அதுதான் உலகத்தில் என்ன நம்ம கேட்ட வார்த்தைகளில் உச்சகட்டமான வார்த்தை. அதனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல்கிட்ட கேட்கப்படுகிறது, மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், ஒரு முஃமின் எப்பொழுது ஓய்வு பெறுகிறான், நிம்மதி அடைகிறான் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் இந்த அவ்வலி கதமின் யதஉஹா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவர் வைக்கக்கூடிய முதல் காலடியில் என்ன, சொர்க்கத்தில் அவர் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் நிம்மதி அடைகிறான். யஸ்தரிஹுல் முஃமின். இல்லை என்றால் எதுவாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், பொறுப்பாளராக இருக்கலாம், பொறுப்பு அது பொறுப்பளிக்கப்படுகின்றவர்களாக இருக்கலாம், பொறுப்பேற்கப்படுகின்றவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதியின்மை என்ன செய்யும், ஏதோ ஒரு சந்தோஷமின்மை மனதில் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இது ஹுலூத் இல்லை, நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே எது கிடைச்சாலும் நிரந்தரமின்மை என்பது உள்ளத்துக்குள்ளே இருப்பதனால ஒரு சந்தோஷமற்ற, ஒரு நிம்மதியற்ற ஒன்று இருக்கும். மறுமைதான் நிரந்தரம் என்பதனால. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை அவருக்கு சொல்லப்படும், அவர் சந்தோஷத்தோடு போவார். அவருக்கு அது கிடைச்சதுக்கான காரணமே உலகத்தில் மானம் மரியாதை விஷயத்தில் அவர் கவனமாக இருந்தது தான். குறிப்பாக நம்ம யாரை பற்றி கூடுதலாக இதை பற்றி பேசுவோம் தெரியுமா? நமக்கு நெருக்கமாக வாழ்கின்றவர்களை பற்றி பேசுவோம். மனைவி பிள்ளைகளில் ஆரம்பிப்போம். மனைவி பிள்ளைக்கு நல்ல அருள்மிக்கவர்களாக இருந்து கொண்டே அவரை பற்றி குறை என்ன செய்யும் சொல்லுவோம், கணவனை பற்றி குறை என்ன செய்யும் சொல்லுவோம். இதுதான் நாங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான தவறுகளில் உண்டு. நமக்கு நெருக்கமானவர்களை பற்றிய அவதூறுகளை, பொய்களை, அவமானங்களை சேர்த்து குறைத்து அடுத்த விளங்க முடியாத எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லுவோம். இதை நம்ம தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த அதாவது பதட்டத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய வாக்களிக்கப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கிற அந்த இதில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படி என்றால், மறுமையில் சில மக்கள் சுவர்க்கம் நரகம், உங்களுக்கு தெரியும் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை நரகத்திற்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கும். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை நரகத்திற்கு மேலால் அனுப்பப்பட்டிருக்கும், அதாவது அமைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹு தஆலா சொல்றான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் அனைவரும் அந்த நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்றால். அப்படின்னா என்ன, இந்த நரகத்திற்கு மேலால உருத் துஹூல் அல்ல, உருதுண்டா அதுக்கு வந்து தான் போகணும். அந்த நரகத்துக்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை கடந்து தான் அவர் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். அதனால தான் வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிதியா, பின்னர் அல்லாஹ் வகான அலா ரப்பிக ஹத்ம மக்தியா, அதுக்கு பின்னால் சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிதியா, பின்னர் அதாவது இது அல்லாஹு தஆலா விதித்து கொண்ட ஒரு விதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இறையச்சமுடையவர்களை நாம் அதில் காப்பாற்றுவோம், தவறானவர்களை அதாவது அநியாயக்காரர்களை அதில் நம்ம வீழச் செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ சில செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். நரகம் அதாவது 70 வருட தூரத்தில் கூட அவர் என்ன செய்ய மாட்டார், அந்த நரகத்தை அதாவது வேதனையை உணர மாட்டார் என்றெல்லாம் வருது. அப்போ நம்ம நரகத்துக்கு மேலால் போக வேண்டியதில் வருது. இது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படின்னா, அந்த 70 முழ தூரத்தில் அதாவது 70 வருட தூரத்தில் ஒருத்தர் இருந்தால் அவர் எப்படி நரகத்துடைய அந்த சுவாலையை கூட உணர மாட்டாரோ, அதை விட என்ன செய்ய மாட்டார், இந்த பாலத்துக்கு மேலால் அந்த பாதைக்கு மேலால் வேகமாக போகின்றவர் என்ன செய்ய மாட்டார், உணர மாட்டார். ரசூல் அங்கே என்ன சொன்னாங்க, மின்னல் வேகம் அப்படின்னு சொன்னாங்க. மின்னல் வேகம் இன்றைக்கு உலகத்தில் விஞ்ஞான ரீதியாக சொல்கிற உச்சகட்ட வேகம் என்று அளக்கக்கூடிய அளவு எது, ஒளியின் வேகம், விளங்கிட்டா? அப்போ மின்னலுடைய வேகம் அப்படின்றாங்க. அப்போ மின்னலுடைய, அதனால் மின்னலுடைய ஒளி முதலாவது வந்து சத்தம் இரண்டாவது வருது. சத்தம் இரண்டாவது வரதுக்கு காரணம் சத்தம் இரண்டாவது நிலை தான், ஒளி தான் வேகமானது. அந்த வேகத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சிருவார், பயணித்து விடுவார் அப்படின்னு வருது. இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், நம்ம மேராஜுக்கு போகக்கூடிய வாகனத்துடைய பேரும் புராக். பர்கண்டா மின்னல், பர்கண்டா என்ன மின்னல், புராக்கண்டா அந்த மின்னலுடைய ஒளி என்ற அமைப்பில் தான் அதை என்ன செஞ்சிருக்குது, அந்த வாகனத்துடைய பேரே சொல்லப்பட்டு வேகம், அந்த வேகத்தை சொல்லப்படுறது. அப்போ அந்த வேகத்தில் அவர் பயணிச்சுவார்னா அவர் காண மாட்டார், உணர மாட்டார், எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த சில முஃமின்கள் பயணிப்பார்களே, அபிஹி அமலுஹு லம் யுஸ்ரி அபிஹி நஸபுஹு, எவரது அமல்
ஒருவரை அதாவது லேட்டாக்கி விட்டுச்சோ, தாமதப்படுத்தி விட்டதோ அவருடைய பரம்பரை அவரை கொண்டு போய் என்ன செய்யாது, சேர்க்காது அப்படின்னாங்க. அப்படின்னா வேகம் குறைவதற்கு காரணமும் அவருடைய அமல்கள் அதுக்கேற்ற மாதிரி தரங்கள் என்ன செய்யும், குறைந்திருக்கும். அதுக்கேற்ப மாதிரி அவர் என்ன செய்வார், அதில் பாதிக்கப்படுவார். இத்தனையும் அமல்களுடைய வேகத்தால், அதாவது பதட்டத்துடைய ஒரு 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 மூமின் பதறக்கூடிய நிலையில இந்த இடத்தை கடக்கிறது மிக முக்கியமானது. அந்த போகக்கூடிய நேரத்தில் வேகமான விஷயங்கள் அவருக்கு இருந்தாலும் சில பாவமான விஷயங்கள் நின்று கொண்டிருக்கும். அதில் என்ன அப்படின்னா இரத்த உறவு அந்த பாதையில் 2 மங்கிலும் நிற்கும் நாங்கள் சொல்லாங்க. இரத்த உறவு, இவர் எவ்வளோ அமல்கள் செஞ்சு வேகமாக போகக்கூடிய பயணமாகவே இருந்தாலும் இரத்த உறவில் அவர் தவறு செய்திருந்தவராக இருந்தால் அது அவரை பிடிச்சு என்ன செய்யும், இழுக்கும் என்னாங்க சொல்லலாம். அந்த இரத்த உறவுடைய பேணுதல் அவர் காட்டவில்லை என்றால் அவரது அமல் நிறைய இருந்தாலும் சரி, அவர் குறைவிட்ட இடம் பலமாக இருக்கு. அப்போ அதை ஈக்குவலாக என்ன கொண்டு போக முடியாத இடத்தில் இருக்கிறதால இரத்த உறவு, அமானிதம், இவைகளெல்லாம் என்ன செய்யும், அந்த இடத்திலே அவரை கொண்டு போய் அவரை அதாவது நரகத்தில் வீழ்த்துவதற்கு காரணமாக அமையும் அப்படி என்று சொல்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப ஒரு முஃமின் மறுமையில தனது நிலைகள் எல்லாமே சீர்பற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும் அவனுக்கு ஒரு பதட்டம் வரக்கூடிய இன்னொரு இடமாக எது மாறும் என்றா, இந்த உலகத்தில் அவன் செஞ்ச அமானித மோசடிகள், இரத்த உறவு, இவைகள் என்ன செஞ்சிடும், அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய அந்த தஅவா பயணத்தில் முக்கியமான 2 சப்ஜெக்டை நீங்கள் பார்க்கலாம். அந்த இரத்த உறவு சார்ந்த விஷயம் ரசூலுல்லாஹ் தஅவாவில் மிகவும் கூடுதலாக எதிர்பார்த்தது யார் என்ற ஆதரவாளர்களாக இரத்த உறவுகளையும் தண்ட அஹ்லுல் பைத்தினரை, குடும்பத்தினரை. காரணம், குடும்பம் எப்படி சப்போர்ட் பண்ண தெரியுமா, சரிப்பில்லைன்னு பார்க்காம சப்போர்ட் பண்ணும். குடும்பத்துடைய சப்போர்ட்ன்றது சரிப்பில் பார்க்காம சப்போர்ட் பண்ணுறது தான். என்றைக்கு குடும்பத்தில் ஒருத்தன் அவர் செஞ்சது பிள்ளைன்னு கொஞ்சம் விரோதமாக வேகமாக நிற்கிறானோ அவன் பகைமைக்கு தான் நிற்கிறான், அது பிள்ளைன்றதுக்காக நிற்கல. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விரோதமாக வந்துக்கிட்டு அவர் செஞ்சது பிள்ளை அவர் எப்படி ஏற்றுக்கலாம் என்று நிற்கிறாரோ அவர் எதுக்கு நிற்கிறார் தெரியுமா, பகைமைக்காக தான் நிற்கிறார். உங்களோட பகைமை, அவருக்கு உங்களே பிடிக்கல என்பதுதான் நிற்கிறாரு. இல்லைன்னு அவர் எப்படி நின்றுப்பாருண்டா, செஞ்சது பிள்ளை தான், அது அவர் செஞ்சிருக்க கூடாதான் அந்த பேச்சு விளங்கும். அவர்கிட்ட செஞ்சிருக்க கூடாதான், மார்க்கத்தில் பிழைதான், ஆனாலும் என்ன செய்ய அவருக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்கும், ஒரு பின்னணி இருந்திருக்கும், நியாயம் சொல்ல ஆரம்பிப்பான். இது குடும்பத்துடைய இயல்பு. எட்டுப்புல பிள்ளைய வேகமாக ஒருத்தர் நிற்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட உள்ள பிரச்சனை அதுதான். தாய் தந்தை தண்ட பிள்ளையோட தவறில் எப்படி இருப்பாங்க, அடுத்த வீட்டு பிள்ளையோட தவறில் எப்படி இருப்பாங்க, தண்ட பிள்ளையோட தவறில் பிள்ளை தான் செஞ்சிருக்க கூடாது தான், ஆனாலும் அடுத்த பக்கத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. இது இயற்கையான நிகழ்வு இரத்த உறவுல. இரத்த உறவு சரிப்பிலை பார்க்காமல் பாசம் காட்டும், சரிப்பிலை பார்க்காமல் நிற்கும். அந்த இரத்த உறவு சரிக்கு எப்படி நிற்கணும், பிழைக்கே நிற்கும்டா சரிக்கு எவ்வளவு ஆதாரமா நிற்கணும். அப்படி நிற்காததுனால தான் தப்பத் யதா அபி லஹப் வ தப் இறங்கிச்சு. விளங்கிட்டா, இல்லைன்னா அபூஜஹலை எதிர்த்தது தான், உத்துபாவும் எதிர்த்தார் தான், ஷைபாவும் எதிர்த்தார் தான். அபூலஹபுக்கு மட்டும் ஏன் வசனம், முதலாவது எதிர்த்தது அவரு, குடும்பம் முதலாவது எதிர்த்தா ஆதரவு வேகமாக என்ன செய்யும், குறையும். அப்ப அதுக்குரிய பங்கு அவர் எடுத்ததனால தான் அல்லாஹு தாலா என்ன அதாவது கடுமையான இதாக இறக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் ஆதரிச்சவர்களோடு இரட்டிப்பான அன்பாக என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அதுக்கு காரணம் குடும்ப ஆதரவு அடுத்தவருடைய ஆதரவை விட தஅவாவை 2 மடங்காக்கும், தஅவாவுடைய வேகத்தை இரட்டிப்பாக ஆக்கும். லூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஊர்ல இருந்து கொண்டு என்ன சொன்னாங்க, என்னது அதாவது ஆவி இலா ருக்னின் ஷதீத், எனக்கு ஒரு பலமான ஒரு தூண் எனக்கு இல்லையே, சப்போர்ட் இல்லை இந்த ஊர்ல, நான் அவர் ஹிஜ்ரத் வந்த ஊர், எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னா. ரசூலுல்லாஹ் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக பாராட்டி அவரை மடியில வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிச்சது காரணம், இன்னொரு ஊர்ல குடும்பத்தை போல சப்போர்ட்டுக்கு நின்றவர் யாரு, சஅத். விளங்கிட்டா, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, அல்லாஹு தஆலாவுக்கு நீங்க அளித்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களது வாக்கை நிறைவேற்றுவான், உங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவான்னு சொன்னாங்க. குடும்ப ஆதரவு. அதே போல குடும்பத்தில் ரசூலுல்லாஹ்வை நிராகரிச்சவங்களை பார்த்து கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, எனக்கும் உங்களுக்கு இடையில ஒரு உறவு இருக்குது, இரத்த உறவு, அதை கொண்டு நான் நலைப்பேன், அதில் நான் சீராக நடந்து கொள்வேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குஃப்ராக இருந்தும் கூட. அப்ப இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உறவு அல்லாஹு தஆலாவுடைய ஃபித்ரா, அது அல்லாஹ் தஆலா வச்ச ஃபித்ரா இரத்த உறவு. இந்த இரத்த உறவுக்கு துரோகம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், இரத்த உறவு எல்லாரும் என்ன கேட்குற, இரத்த உறவு அநியாயம் செய்து, பிழை செய்து, அது செய்து, இது செய்துன்னு சொல்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லைசல் வாசில் பில் முகாஃபி, சமமுக்கு சமமாக இருக்கிறவனில் இரத்த உறவை செய்து நடப்பவன். உலகத்துல எல்லாரோடையும் நம்ம நல்லா இருப்போம், நம்ம கொண்டு செஞ்சா அவங்களோட நான் நல்லா இருக்க தான் போகிறோம்.
அவர்கள் எம்மை துண்டித்தாலும் நம்ம சிறப்பாக நடந்து கொண்டால் என்ன, அதுதான் இரத்த உறவை சேர்ந்து நடக்கக்கூடிய விஷயம். எல்லாத்தையும் கொடுக்கணும் என்பது அர்த்தம் இல்லை, பகைக்காம இருக்கிறது. சில பொழுதுகளில் கொடுக்க இல்லாமல் இருக்கும், அநியாயம் பண்ணிப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க, தாங்க இல்லாமல் இருக்கும். ஆனால் பகைக்காமல் இருத்தல்ன்றது மிக கட்டாயம், வெறுக்காமல் இருத்தல் என்பது மிக கட்டாயம். இந்த இரத்த உறவை அதாவது பகைத்தவர்கள் ஏன்னா முதலாவது அந்த இரத்த உறவை படைச்ச உடனே அந்த இரத்த உறவை நிற்கிது. யா அல்லாஹ் என்ற ஹக்கு, எந்த ஹக்கை நீத்தா. அப்போ அல்லாஹு தாலா என்ன சொல்றா, உன்னை சேர்ந்தவர்களை சேர்ந்து நடப்பேன், உன்னை துண்டித்தவர்களை துண்டித்து நடப்பேன். மறுமை நாளில் ஒருவர் வேகமாக சொர்க்கம் போவதற்கு காரணிகளில் மிக அதாவது அவருடைய இயல்பிலையும் அவருடைய விருப்பத்திலையும் செஞ்சிருப்பார். நன்மைகள் குறைவாக செஞ்சிருக்கலாம், ஆனால் இது அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடும், சேர்த்து விடும். இந்த இரத்த உறவு என்கின்ற ஒரு இடம். ஸோ அந்த சராத் என்ற பாதையில ஒருத்தர் போகிற நேரத்தில் அதுவே மொத்தமாக எல்லா மூமின்களுக்கும் ஒரு பதட்டமான இடம். அந்த பதட்டமான நேரத்தில் இவருக்கு சோதனையாக வரக்கூடிய ஒரு உச்சகட்ட ஒரு நிலை தான் எது, இரத்த உறவுகளும் அமானிதமும் அவருக்கு சூழ வந்து என்ன செய்வது, நிற்பது. நம்ம போகிற பயணம் அதில் குரஸ் ஆகிறது எதால் என்று சொன்னால் இந்த இரத்த உறவுகளால் நம்ம பிற்படுத்தப்படலாம், நரகவாதியாக மாற்றப்படலாம். எந்த அளவுக்குண்டா அந்த பாலத்துக்கு முன்னால் நின்ற உடனேயே அங்கே ஒரு இருள் பரவிடும், யாரையும் யாருக்கும் விளங்காது. அப்படிப்பட்ட ஒரு இருட்டு அந்த இடத்துல என்ன செய்யும், ஏற்படும். அதுக்கு போவதற்கு எப்படி போகிறது நினச்சி பாருங்க. நரகத்துக்கு மேலால் ஒரு பாதை, அங்கே முழுமையான ஒரு இருட்டு என்ன செஞ்சிடும், அங்கே வந்துருமெண்டா எப்படி பயணிக்கிறது. முஃமின்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஒரு ஒளியை என்ன செய்வான், கொடுப்பான். அந்த நேரத்து வரைக்கும் முனாஃபிகூன்கள் அதாவது இந்த நயவஞ்சகர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் என்ன செஞ்சிடும், அவர்களுக்கான ஒரு பிரிவு அந்த இடத்துல என்ன செய்து விடும், ஏற்பட்டு விடும் என்ற செய்தியை பார்க்குறோம். என்ன காரணம், அவங்களுக்கு ஒளி இல்லாமல் போயிடும், அவங்க ஒளி இல்லாமல் போயிடும். ஏன்னா வம்தாசுல் யௌமா அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே நீங்கள் ரெண்டா பிரிங்க அப்படிங்கிற டைமில் முனாஃபிக்குகள் முஸ்லிம்கள பட்டியலுக்குள்ளால சேர்ந்து என்ன செய்வாங்க, பிரிவாங்க. குற்றவாளிகள் தனியாக என்ன செய்வாங்க, பிரிவாங்க. அந்த ஒளி அவர்களை என்ன செஞ்சிடும், அடையாளம் கடத்திடும். அதுக்கு பின்னால் அந்த இறுதி நேரத்தில் காலு நக்தபிசும் இன்னூரிக்கும் விளங்கிட்டா, உங்களோட ஒளியிலிருந்து நாங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுவார்கள். அந்த இடத்துடைய பயணத்தில் எங்களை காப்பாற்றக்கூடிய உச்சகட்டமான ஒரு 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 இடம்தான் இரத்த உறவுகளும் அமானிதமும். இது ஒரு முஃமின் நாளை மறுமையில் பதட்டத்தை குறைக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு இடம். இது அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு போவதற்கு முன்னால் அதாவது விசாரணைகள் நடந்து முடியக்கூடிய அந்த கட்டத்தில் ஒரு சிலருடைய தீர்ப்பு எப்படி இருக்குமெண்டா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கவாதி நரகவாதி தீர்ப்பு வழங்க மாட்டான். அவர்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு உயரமான பகுதிகளில் அவர் இருப்பார்கள். அராஃபண்டா ஒருஃபண்டா அந்த சேவலுடைய மேல் பகுதி அதுக்கு சொல்லுவாங்க விளங்கிட்டா. அந்த மாதிரி ஆராஃபண்டா ஒரு மேட்டு பகுதியில் அல்லது ஒரு சிவரில் அவர்கள் இருப்பார்கள். அது வந்து பல விளக்கங்கள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் அவர்கள் நடுவில் இருப்பாங்க. அவர்களுடைய பார்வைகளை அல்லாஹு தஆலா சொர்க்கம் நரகத்துக்காக என்ன செய்வான், திருப்புவான். இவர்கள் யார் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் பெரும்பாலானவர்கள் சொல்றாங்கன்னா, அதாவது இஸ்தவத் ஹசனாத்துஹும் வ சய்யிஆத்துஹும், அவருடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாகி விட்டன. அவர்களுடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாகாம ஒரு நன்மையை வச்சு சொர்க்கம் அனுப்புறதுக்கு ஒரு வாளி தண்ணீர் கொடுத்தது கூட அப்ப இல்லாம இருக்கும். ஒரு வீதியில ஒரு என்ன கிளை அகற்றின நன்மை கூட எல்லாம் இந்த சமத்துக்குள்ள வந்துடும். சமமுக்குள்ள ஒன்று கூட இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு ஏழைக்கு ஒரு தர்மம் வரல, எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரக்காத் தொழுகை என்ன செய்யல, வரவில்லை. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு நன்மை, ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுத்து அதுவும் இல்லை, ஏதாவது ஒரு உதவி எதுவுமே இல்லாத அமைப்பில் அப்போ அந்த நேரம் அவருக்கு அந்த ஒரு நன்மை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அந்த ஒரே ஒரு நன்மை, இவ்வளவு நன்மை செஞ்ச எனக்கு சமமாகறதுல ஒரே ஒரு நன்மை எனக்கு இதில் சேர்ந்திருந்தா நான் அந்த லிஸ்ட்டில் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இருக்க மாட்டேங்க. அதனால தான் ஒரு கபருக்கு பக்கத்தில் இருந்து கேட்கப்படுகிறது, இவருக்கு இந்த எது தெரியுமா இந்த பெரிய ஆசையாக இருக்கு இந்த கபரில் உள்ளவருக்கு, இந்த உலகமும் அதில் உள்ளதையும் விட 2 ரக்காத்துக்கள் மிகவும் பெருமதியானதாக இருக்கும். டோட்டல் உலகத்தையும் கொடுத்து 2 ரக்காத் தொழுகிற சந்தர்ப்பம்னா அதான் பெருமதியாக இருக்கும். ஏண்டா அவருடைய அமல் அதை என்ன செஞ்சிடும், கூட்டிடும். அதுதான் தன்னை தடுக்க போகுதுன்னு அவருக்கு விளங்கும். அதுதான் தன்னை தடுக்க போகுது. இந்த 2 ரக்காத் இருந்தால் இந்த 50-51 என்ன செஞ்சிருக்கும், மாறி இருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா எல்லா கணக்குகளும் தீர்த்து இத்தனைக்கும் அல்லாஹ் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பான். 70 மடங்காக கொடுப்பான். மன்னிப்புகள் நிறைய எல்லாம் வழங்கின பின்னால் இந்த இடத்துல அவருக்கு அப்படி இருக்குதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு கட்டத்தில் இவர்களுடைய பார்வைகள் நரகத்தின் பக்கமும் திரும்பும், சொர்க்கத்தின் பக்கமும் திரும்பும். அவர்கள் நல்லவர்கள், உள்ளத்தால ஈமான் கொண்டவர்கள், உண்மையானவர்கள், நல்ல மக்கள், ஆனால் பாவமும் செஞ்சு நன்மையும் என்ன செய்தவர்கள். இவர்கள்
நரகத்துக்கு பார்ப்பாங்க. நரகத்துக்கு பார்த்த நேரத்தில் அந்த நரகவாதிகளை பார்த்து அவர்கள் நரகத்தை வெறுத்தவர்கள், நரகவாதிகளை வெறுத்தவர்கள் மூமின்கள். அதனால் அவங்க கேட்பாங்க அந்த நரகவாதிகளை பார்த்து, அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் சேர்த்தவைகளும் நீங்கள் அடித்த பெருமைகளும் உங்களுக்கு என்ன பிரயோசனம் தந்தது என்று இவர்கள் கேட்பார்கள் நரகவாதிகளை பார்த்து. அதே நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள், ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமி ஸாலிமீன், யா அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்தில் எங்களை ஆக்கிராதே அல்லாஹ். அவங்க 50% பாவம் செஞ்சுக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கான சான்ஸ் இருக்கு. துஆ கேட்பாங்க என்ன, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமி ஸாலிமீன், யா அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களோடு எங்களை ஆக்கி விடாதே என்று அவர்கள் கெஞ்சுவார்கள். அந்த நேரம் சுபஹான், அந்த கெஞ்சுதலே ஒரு போராட்டமா இல்லையா? நம்ம அந்த அந்த நிம்மதியில் இருக்கிறதானே. ஏன்னா எந்த தீர்ப்பு எங்களுக்கு என்ன வரும்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா நம்ம சொல்லப்பட்ட படித்த விளக்கம் இவைகள் எல்லாமே இந்த உலகத்தில் எங்களுக்கு அமல் செய்கிறதுக்கு தரப்பட்டது தான். கபரில் நம்ம அடக்கப்பட்டதோடு மறந்துடுவோம். காலு மம்பாசனா மின் மர்கதினா, யாலா எங்களை எங்கள் தூங்குகிற இடத்திலிருந்து எழுப்பியவர்கள் யார் என்று தான் கேட்பாங்க. நிறைய விஷயங்களை மறந்து போய் கற்பத்திலிருந்து வெளியே வந்த நேரத்தில் எப்படி பல விஷயங்களை நம்ம மறந்தோமோ, அல்லாஹ் அதாவது படைத்த நேரத்தில் எங்களை நாம் ஒரு இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா அனைத்து உயிர்களிடத்தில் என்ன செஞ்சான், கேட்டான் என்று வருது. அதை எப்படி மறந்தோமோ, நம்ம அனைவருமே தாய்ப்பால் இருந்தவர்கள், கற்பத்தில் இருந்தவர்கள். யாருக்கா ஞாபகம் இருக்குதா? யாருக்கும் என்ன செய்யலை, ஞாபகம் இல்லை. எப்படி அவைகள்லாம் முழுமையாக நம்ம மறந்தோமோ, அப்போ ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகம் தாண்ட தாண்ட நம்ம எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சிருவோம், மறந்து கண்டே போவோம். அதே போல் இதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், மறந்து விடுவோம். அப்போ எங்களோட பதட்டம் எப்படி இருக்கும்? அந்த அறிவில்லாத நேரத்தில் பதட்டமான நிலையில் இருப்போம். இப்படி துஆ கேட்போம். பின்னால் சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை இருப்பான். இந்த இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? சுரிஃபத் என்ற அல்லாஹ் தஆலா நரகத்தை நோக்கி முகம் திருப்பப்படும், சொர்க்கத்தை நோக்கி அவருடைய முகம் திருப்பப்படும். பெரும் கூட்டத்தினர் அங்கே இருப்பாங்க அதுக்கு மேலே. அப்போ சொர்க்கத்தை நோக்கி திருப்பப்பட்ட நேரத்தில் அவங்கள் வந்தது லம் யதுஹுலூஹா வஹும் யத்மஊன். அந்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள், லம் யதுஹுலூஹா வஹும் யத்மஊன். உள்ளம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சொர்க்கம் நுழையாமல் இருப்பார்கள் என்றாலாம். அந்த நிமிடத்து வரை அவங்க ஆசைப்படுறாங்க, உள்ளம் துட்டிக்கும், இந்த சொர்க்கத்துக்குள்ளே போகணுமே, அதுக்குரிய அமல்கள் எங்கள்கிட்ட இருக்கி, ஆனால் கொஞ்சம் அமல்கள் எங்களை என்ன செஞ்சுட்டு தடுத்துட்டு, அல்லது கொஞ்சம் பாவங்கள் எங்களை என்ன செஞ்சுட்டு தடுத்துட்டு என்ற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. வஹும் யத்மஊன் என்ற அல்லாஹ் தஆலா. இந்த தமா இருக்குதானே, பேராசை, அதுக்கு இந்த உலகத்தில் பேராசை நல்ல விஷயங்கள் அது ஒருத்தனுக்கு என்ன செய்யணும், வரணும். பேராசை அவருக்கு என்ன செய்யும், அதாவது அந்த சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்கும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வல்லதி அத்துமா ஐயக்ஃபிர் லி, என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் பேராசை வைக்கிறேன். அதாவது ஹதீஅத்தி யௌமத்தீன், எனது பாவங்களை மறுமை நாளில் பேராசை. அந்த பேராசை சொர்க்கத்துக்கு நுழைகிறதுக்கு அவருக்கு இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த நேரம் என்ன செய்ய மாட்டார்கள், நுழையாமல் இருப்பார்கள். இங்கே எந்த இடத்துக்கு நம்ம போகிறது என்று இல்லாத ஒரு நிலையில் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா இறுதியில் என்ன செய்வான்டா, அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான அனுமதி அல்லாஹ் என்ன செய்வான். அந்த பதட்டங்களுக்கு பின்னால், அதாவது அல்லாஹ் நீதியாளன் தானே, அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, சமமாயிற்று. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனையை என்ன செய்கிறான், கொடுக்குறான். இந்த சோதனை என்றது ஒரு விதமான, அதாவது தண்டனை அல்ல, தண்டனைன்னு சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு விதமான வேதனை என்று தான் இன்றைக்கி. அப்போ அந்த வேதனை அவர் தண்டிக்கப்படுவது போல தானே அதை நடக்குது. கொஞ்ச நேரம் இது ஒரு நாளா, ஒரு மாதமா, ஒரு வருடமா சொல்லப்படாது. இந்த பதட்டமான நிலை சொல்லப்படவில்லை. அப்போ அந்த நிலையில் அவர்களை இருந்து விட்டு அல்லாஹு தஆலா அவர்களை என்னது, அதாவது உதுஹுலுஹா, இந்த சொர்க்கத்திற்குள்ள நீங்கள் என்ன செய்யுங்க, நுழைங்க என்று சொல்லப்படும். அந்த சொர்க்கத்துக்குள்ள அவர் என்ன செய்வார், நுழைந்து விடுவார். இது எல்லாம் இந்த சமநிலை எப்போ ஏற்படுதுன்னா, கபரில் அவருக்கான சில தண்டனைகளுக்கு, சில மக்களுக்கு தண்டனை இருக்குது, நல்லவர்களுக்கும் இருக்குது, கெட்டவர்களுக்கும் இருக்குது, பாவம் செஞ்சிருந்தா. அப்படி தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வர டைமில் அல்லாஹு தஆலா அதுலேயும் சில பாவங்களை அழிச்சிருப்பான். அதுலேயும் அந்த கபருடைய வேதனையில் சில பாவங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அழித்திருப்பான். அதுக்கெல்லாம் பிறகுதான் இந்த நிலை என்ன செய்கிறது, சமநிலை ஏற்படுகிறா. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்கான அவனது நீதி என்ற அடிப்படையில் எல்லா வேலையும் என்ன செய்கிறான். அதுக்கு பிறகும் இது என்ன செய்கிறது, சமமாகிறது. அதுக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு அனுப்பாமல் இது போன்ற ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் அப்படி என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இந்த நிலை நமக்கு வர வேண்டுமா, நினைத்து பாருங்கள். அதாவது சொர்க்கவாதிகளாக போக போகிறோம், ஆனால் பதட்டம் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இது நமக்கு வர வேண்டுமா, இப்படி ஒரு சோதனை நம்ம அனுபவிக்க வேண்டுமா என்பதை நினைத்து பார்ப்பதற்கான ஒரு அம்சம் தான் இது. நம்ம பாவிகள் நம்ம படித்தது தானே, பாவிகளுடைய நிலைகளில் இது மேலதிகமான ஒரு பதட்டத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு அம்சம். இறுதியாக இதில் நிறைய விஷயங்கள் உண்டு, சுட்டி காட்டப்பட வேண்டும். ஆனால் இந்த அமைப்பிலான விஷயத்தில் இறுதியான ஒரு அம்சம், சிலர் இதை தாண்டிடுவாங்க. இதை அதாவது சிராத்தை பாலத்தை எல்லாரும் தாண்டி போயிடுவோம். இப்போ தாண்டினவங்களாம் யார், சொர்க்கவாதிகள். அதுக்கு பிறகு ஒரு பதட்டம் இருக்கும்.
அதாவது அந்த பாலத்தை தாண்டிய பின்னால் ஒரு பதட்டம். நீங்கள் மறுமை நாளுடைய நிகழ்வுகளை தர்த்தீபாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் விளங்கும், ரப்பு நீதி என்றதுக்காகத்தான் இவ்வளோ செஞ்சுக்கலாம். இல்லைண்டா அல்லாஹு தாலா படைச்சிட்டு அப்படியே நரகவாதி சொர்க்கவாதின்னு பிரிச்சுனேன். இந்த ரப்புடைய அறிவில் யார் நரகவாதி யார் சொர்க்கவாதின்னு இருக்குது. ஆனால் எங்களுக்கு எல்லாம் நிரூபிக்கிறான். நரகவாதி என்றால் நீ நரகத்துக்குரிய செயல்களுக்கெல்லாம் செஞ்சுக்கிறாய். ஏடுகள் உடல் பேசும், ஆதாரங்கள் பேசும், சாட்சிகள் பேசும், இந்த செராத்து பேசும், எல்லாமே அல்லாஹ் செஞ்சு இறுதியாக இதை தாண்டிய பின்னால இன்னொரு பதட்டம் சொல்லப்படுகிறது. இன்னொரு மனிதனுடைய அதாவது ஹவல் ஒரு அமளி துமளியான ஒரு நிலை என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் இவர்கள் எல்லோருமே கண்தரா அதாவது இந்த இதெல்லாம் தாண்டின பின்னால ஒரு இன்னொரு இடத்துல ஒரு குன்று போன்ற ஒரு இடம் வைங்களேன், ஒரு மேல பாலம் போன்ற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நிறுத்தப்படுவார்கள். இந்த அனைவரும் எத்தனை பேர் சொர்க்கவாதிகள்? அத்தனை பேர் சொர்க்கவாதிகள் தான். ஆனால் நிறுத்தப்படுவார்கள். அந்த இடத்துல இவர்கள்லாம் சொர்க்கவாதிகளாக இருந்தாலும் யார் யார் சொர்க்கத்துக்கு போறவங்க இருப்பான்? நம்ம பெரும்பாலும் சொர்க்கத்தை எப்படி நினைப்போம்? நமக்கு விரும்பாதவன் யார் என்ன செய்யக்கூடாது, சொர்க்கத்துக்கு வரப்படாதுன்றத நம்மளோட யோசனையா இருக்கும். அவனுக்கு என்ன யோசனையா இருக்கும்? இவன் சொர்க்கத்துக்கு வரக்கூடாது. இது ரெண்டு பேரும் அதே இடத்துல இருப்பாங்களா இல்லையா? அல்லாவுடைய நீதி வேறே. ஏன்டா இவனை அநியாயம் செஞ்சுக்கிறான், அவனை இப்போ யாரெல்லாம் எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டா அவனுக்கு எப்படியாவது உடனே பழி வாங்கன்னு நம்ம துவா கேட்போம். அல்லாஹ் தாலா அதை தாமதிச்சு தான் என்ன செய்வான், கபூல் செய்வான். இவர் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருப்பாரு, அவன் இவருக்கு எதிராக துவா கேட்பான், யாரெல்லாம் இவருக்கு என்ன எப்படி செஞ்சு, இவர் என்ன அல்லாட்ட எதிர்பார்ப்பாரு, யாரெல்லாம் கொஞ்சம் என்னை மன்னிச்சிரு, நான் வந்து இதெல்லாம் மாற்றிக்கிறேன். தாமதத்தை அல்லாட்ட என்ன செய்வார், எதிர்பார்ப்பாரு. ஸோ அல்லாஹ் தாலா ரெண்டு பேருக்கும் நீதியாக இருப்பான். அல்லாஹ் தாலா இரண்டு பேருக்கும் நீதியாக இருப்பான். மழை பொழிய வேண்டிய இடத்துல அதாவது அப்போ தான் விவசாயத்தை என்ன இந்த தூவின இடத்துல ஒரு ஃபேமிலி இருக்கும், அது ஒரு மகளாக இருக்கும், அது ஒரு மகனாக இருக்கும். உப்பளத்தில் ஒரு என்ன ஒரு மகன் இருக்கு, அதாவது உப்பு காய போகிற இடத்துல ஒரு மகன் இருப்பார். அவர் மழை பெய்யாது என்று துவா கேட்பார், ஒரு மழை பெய்யுன்னு என்ன செய்வார், துவா கேட்கணும். ரெண்டுக்கு இறைவன் என்ன செய்வான், நீதியாக நடப்பான். சில டைமில் அவருக்கு தேவைப்படும், இவருக்கு தேவைப்படாது. சிலது ஒரே இடமா இருக்கும், ஒருத்தருக்கு தேவையில்லாமல் இருக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் என்ன செய்வான், நீதியாக நடப்பான். இதே மாதிரி ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்திலேன்னு ஒரு ஹதீஸ் வருது. ஒருத்தரை கொண்டுறாரு, அவர் ஷஹீதாயிடுறாரு, யுத்த காலத்தில் அவர் சொர்க்கம் போயிடுறாரு. பின்னர் இவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, இவரும் சொர்க்கத்துக்கு என்ன செய்கிறார், போறார். இவரையும் அவர் பார்ப்பார். இந்த மாதிரி நேரம் அல்லாஹு தாலா என்ன செய்வான்டா, அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால் சின்ன சின்ன வேதனைகள்ல இதுவும் உண்டு. ஒருவருக்கொருவர் நடந்த விஷயங்கள்ல உள்ளத சின்ன சின்ன கணக்கு அங்கே என்ன செய்யப்படும், தீர்க்கப்படும். அது எப்படின்னு ஹதீஸில் என்ன செய்யலை, வரலை. சில பொழுதுகளில் அங்கே ஒரு விசாரணை நடக்கலாம், அல்லாஹ் அலம் வரலை நேரடியாக. எப்படியோ இந்த வேதனை ஒருத்தருக்கு என்ன செய்யப்படும், தீர்க்கப்படும். அந்த இடத்துல உள்ளத்தில் உள்ள அந்த ஹில் அல்லாஹ் தாலா சொல்ற வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் ஹில்லின் இஹ்வானன், அவர்கள் உள்ளங்களில் உள்ள குரோதங்களை நாம் அகற்றுவோம். அந்த இடத்துல அகற்றி சகோதரர்களாக அவர்களை நம்ம சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவோம். அவர்கள் சொர்க்கம் போகிற நேரத்தில் அவர்களை சகோதரர்களாக அனுப்புவோம். இந்த ஒரு நேரத்தில் அடுத்தவர்களுக்கு ஹில் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தவர்களாக இருந்தால், ரப்பனா அதாவது வலா தஜ்அல் ஃபீ குலூபினா ஹில்லன் லில்லதீன ஆமனு, அதாவது எந்த ஒரு ஈமான் கொண்டவர்களுக்கும் ஒரு ஹில்லை எங்களது உள்ளத்திலே என்ன செய்து விடாது, ஏற்படுத்தி விடாது. ஹில் அப்படின்னா குரோதம், வெறுப்பு, ஒரு பொருத்தமின்மை, ஒரு விருப்பமின்மை, இதை ஏற்படுத்தி விடாதுன்னு துவால சொல்றோம். எந்த ஒரு ஈமான் கொண்டவருக்கு ஹில் ஏற்படுத்தி விடாது. அந்த இடத்துல வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் ஹில்லி, சிஃபின் ஜமல் யுத்தங்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு கேட்கப்படுது. கொல்லப்பட்டவரும் கொஞ்சம் பேர் சஹாபாக்கள், கொண்டவர்களும் கொஞ்சம் பேர் சஹாபாக்கள். இதை கேட்கப்பட்ட உடனே அலி ரலியல்லாஹு இந்த வசனத்தை தான் சொல்றாங்க. என்னது, வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் ஹில்லின் இஹ்வானன், சகோதரர்களாக நாங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த குரோதத்தை எடுத்து அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்போம் என்ற வசனத்தில் அல்லாஹு தாலா எங்களை என்ன செய்யணும், ஆக்கணும் என்று துவா செய்கிறோம்னு என்ன செஞ்சார், அவர் சொன்னார். எனவே இந்த ஒரு நிலைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், மாற்றப்படுவார்கள். நம்ம வெறுத்து வாழ்க்கையில பிரிந்த வாழ்க்கையில ஒதுக்கிய எத்தனையோ பேர் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் தஆலா தீர்ப்பளித்திருப்பார். நம்ம விரும்பிய எத்தனையோ பேர் நரகவாதிகளாக அல்லாஹ் என்ன செஞ்சுவார், தீர்ப்பளித்திருப்பார். இறைவனுடைய நீதி அவருடைய அமலை வச்சு மட்டும்தான், பரம்பரையை வச்சு அல்ல. அதனாலதான் நபிமார்கள் அதுல என்ன செய்யல, விதிவிலக்குக்குள்ள வரல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் நாங்கள் ஹில்லு குறைந்தவர்களாக அல்லது ஹில்லு அற்றவர்களாக, மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாதவர்களாக இருந்தால் நாங்கள் நிம்மதியானவர்களாக என்ன செய்வோம், சொர்க்கத்துக்கு முந்தி செல்கின்றவர்கள் என்ன செய்வோம் இருப்போம். இன்னொருவருக்காக இன்னொருவர் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், காத்து செய்ய அதாவது அதை காக்க வைக்க மாட்டான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர், இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால
நரகவாதிகள் நரகத்திற்கு, அதாவது இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மறுமை நாள் பதட்டமானது, வேதனையானது. அதில் ஈமான் கொண்டவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மேலதிகமாக நம்ம தவிர்த்திருக்க வேண்டிய சில நிகழ்வுகளால் நம்ம பதட்டம் அடையக்கூடிய, வேதனை அடையக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இது என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. எப்போ இந்த ஆத்மா இந்த பதட்டத்தில் இருந்தெல்லாம் நீங்கும், சொர்க்கத்துக்குள்ள நுழைய நேரத்தில். அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த பதட்டம் நீங்கியதுனால யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே. அதுக்கு பிறகு என்ன, பதட்டங்களும் இல்லை, குழப்பங்களும் இல்லை, வேதனைகளும் இல்லை. அது வரைக்கும் அவன்கிட்ட ஒரு ஓட்டம் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன செய்யும், இருந்து கொண்டு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு முஃமின், அதாவது நரகவாதிகளுடைய தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால, இப்போ முஃமினாக முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களில் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு மன்னிக்கப்படாமல் நரகம் போனவங்க இருப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லா சகோதரர்களுக்கும் போய் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஷஃபாத்துக்கு ஈடுபடுவோம். முஃமின்களாக இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத்து செய்வாங்க. யா அல்லாஹ், அதாவது எங்கள் இஹ்வானுனா, எங்களோட சகோதரர்கள், தொழுதவர்கள், நோன்பு வைத்தவர்கள், எங்களோடு வாழ்ந்தவர்களை நீ என்ன செய்தாய், நரகத்துக்குள்ள நுழைச்சிக்கிறாய், அவர்களை என்ன செய்து விடு, வெளியேற்றி விடு. அல்லாஹ் தஆலா அனுமதியை வழங்குவான். இவங்களோட ஷஃபாஅத்தால் பாருங்க, அல்லாஹ் தஆலா அந்த இவர்களுடைய ஷஃபாஅத்தால் அனுமதியை வழங்குவான். இவங்க போவாங்க, அல்லாஹ் அடையாளம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அந்த அடையாளத்தை வைத்து அவர்களை எடுப்பார்கள். இவங்க இதோடு நிற்க மாட்டாங்க, திருப்பி கேட்பாங்க. அதுக்கு பிறகு மறுபடி கேட்ட பிறகு மறுபடி அல்லாஹ் தஆலா போங்கன்னு சொல்லுவோம். அதில் கடைசியாக எடுக்கக்கூடிய, அவர்கள் கடைசியாக எடுக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, லம் யஅமல் அமலன் கத், வாழ்க்கையில் அவர்கள், அதாவது மார்க்கத்தில் இருந்ததை தவிர, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்ற அந்த நம்பிக்கையில் இருந்ததை தவிர எந்த ஒரு அமலும் அவர்கள் செய்தது கிடையாது. எதுவுமே செய்யாதவர்கள், அவர்களையும் என்ன, அதாவது இவர்கள் வெளியெடுப்பார்கள். வெளியெடுத்த பட்டியலுக்கு பின்னால் அடுத்தது, அதாவது இவர்கள் முழுமையாக வெளியெடுத்து முடிவார்கள். வெளியெடுத்து முடிந்த பின்னால் அல்லாஹு தாலா சொல்லுவான். அதில் தான் இது வருது. அல்லாஹு தாலா சொல்லுவான், ஷஃபாத்தில் அம்பியா, நபிமார்கள் ஷஃபாத்து செய்துட்டாங்க. ஷஃபாத்தில் மலாய்க்கா, மலக்குமார்கள் ஷஃபாத்து செய்து விட்டார்கள். ஓ ஷஃபால் முஃமினூன், முஃமின்களும் ஷஃபாத்து செய்து விட்டார்கள். ஓ பக்கியர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் மட்டும் எஞ்சி இருக்கிறான். அவனுடைய பங்குக்கு அல்லாஹ் தஆலா எஞ்சி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஃபகபத கபதத்தன் அவ் கபதத்தைன், அதாவது ஒரு புடி அல்லது அல்லாஹ் தஆலா 2 பிடிகள் நரகத்தில் என்ன செய்வான், பிடிப்பாண்டு வருது. அது நீதியான புடி. இறைவனுடைய புடி என்ன, மனிதனுடைய புடி அல்ல, இறைவனுடைய புடி. அவனுடைய சிபத்துக்கேற்ப, அவனுடைய தகுதிக்கேற்ப எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படி 2 புடி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், பிடிப்பான். அதில் அகப்படுகின்றவர்கள்லாம் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், லம் யஅமல் அமலன் கத், அவர்கள் எந்த ஒரு அமல்களும் செய்தவர்கள் அல்ல. அவர்களை எடுத்து அல்லாஹ் தஆலா, அப்படின்னா அதில் யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. அதில் யாரும், அந்த பட்டியலில் உள்ள யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க. இந்த கேட்டகரிகள் உள்ளவங்க, அவர்களை எடுத்து அல்லாஹ் ஹயாத் என்ற நீரில் போடுவான். இப்போது நரகவாதிகளாக அவங்க இருக்கிற நேரத்தில், நாங்கள் இந்த பாவங்களுக்காகத்தான் நரகத்தில் தண்டிக்கப்படுகிறோம் என்றது அவங்களுக்கு தெரியும். நாங்கள் சொர்க்கத்துக்கும் போவோம் என்று தெரியும். ஆனால் எவ்வளோ காலம் என்ன இருப்போம்ன்றது என்ன தெரியாது அவர்கள். இது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். ஆனால் அவங்க நாங்கள் சொர்க்கம் போவோம் என்பது தெரியும், ஆனால் எப்போ போவோம்ன்றது என்ன அவங்களுக்கு தெரியாது. எப்போ நம்ம வெளியெடுப்போம் என்றது தெரியாது. இப்படிப்பட்டவர்களை எடுத்து ஹயாத் என்ற நீரிலே அவர்கள் போடப்படுவார்கள். சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால் எரிந்து சாம்பலாகி போகிருந்த அந்த மக்கள் எப்படி வெள்ளம் முடிந்த பின்னால் ஓரங்களில் மரங்கள் அழகான முறையில் என்ன செய்கிறது, பூக்கிறதோ, அது வருகிறதோ, அதுபோல அழகாக என்ன செய்வாங்க, திருப்பி மறு வடிவம் பெற்று அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த இடத்துல ஹயாத் என்ற நீரில் அவர்கள் உருவாகுவார்கள். பின்னர் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ள நுழைக்கப்படுவார்கள். நுழைத்த பின்னால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்தில் கேட்பான், உங்களுக்கு வேறு எதுவும் தேவையான்னு கேட்பான். அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைத்த பின்னால் அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு வேறு ஏதும் தேவையா? இவ்வளோ பெரிய துன்பத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி சொர்க்கத்துக்குள்ள நுழைத்த பின்னால ஒருவருக்கு வேறு என்ன தேவைப்படும்? அவர் எங்களுக்கு வேறு எதுவுமே அல்லாஹ், இதை விட எங்களுக்கு வேறு என்ன அப்படின்னு கேட்பார்கள். அப்போ அல்லாஹு தாலா சொல்வான், ரிதாஇ அலைக்கும் ஃபலா அஸ்கத்து அலைக்கும் அபதா, உங்களை நான் பொருந்தி கொண்டேன், இதற்கு பின்னால் எப்பொழுதுமே நான் உங்களோடு கோபிக்க மாட்டேன், அதாவது உங்களோடு நான் என்ன செய்ய மாட்டேன், கோபத்தோடு இருக்க மாட்டேன். அல்லாஹு தாலா ஒரு வார்த்தையை சொல்வான், அதான் மேலதிகமாக, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா. இந்த உலகத்திலே என்ன நல்லது அதாவது நல்லவே செய்தவர்களுக்கு அதுவும் உண்டு, அதனுடைய மேலதிகம் உண்டு. இதுவும் அல்லாஹ்வை பார்ப்பதும், அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதும். எந்த முகத்திற்காக இந்த உலகத்தில் நாங்கள் பல விஷயங்களை இழந்தோமோ அந்த முகத்தை பார்த்தல், பண்ணிக்கிட்டா அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தல், இதுதான் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் நம்ம இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈமான் உள்ளவர்களாக நாங்கள் இருந்தாலும், முஃமின்களாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நிலை எங்களுக்கு வந்தாலும்,
இந்த பதட்டங்களிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மிகவும் கவனம் உள்ளவர்களாக நாங்கள் என்ன செய்யணும், இதில் இருக்க வேண்டும். குறிப்பாக இரத்த உறவுகள், அதுபோல் அமானிதம் விஷயங்கள், அதே போல் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது நல்லதென்றா செஞ்சிடுறது. வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, இது செஞ்சிடுறது. அடுத்தவருடைய குரோதம், விரோதம், மற்றவருடைய மான மரியாதை சார்ந்த விஷயங்கள், இவைகளில் நாங்கள் கவனமாக இருப்பது மறுமையில் சொர்க்கவாதிகளாக இருந்தும் மேலதிகமாக எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலையிலிருந்து எங்களை என்ன செய்யும், காப்பாற்றும். அப்படிப்பட்ட அந்த பதட்டமான பாவிகளுடைய நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.